بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மூட நம்பிக்கையும் முஸ்லிம் பெண்களும் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் பெரும்பாலும் ஆண்களிடமும் மூட நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் கூட இந்த மூட நம்பிக்கையில் அதிகமாக வீழ்ந்து கிடப்பவர்கள் பெண்கள் என்பதை சந்தேகம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மூட நம்பிக்கையும் முஸ்லிம் பெண்களும் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் பெரும்பாலும் ஆண்களிடமும் மூட நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் கூட இந்த மூட நம்பிக்கையில் அதிகமாக வீழ்ந்து கிடப்பவர்கள் பெண்கள் என்பதை சந்தேகம் கிடையாது. மூட நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்று சொன்னால் ஈமான், அதான் நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய ஈமானை நாசப்படுத்தக்கூடிய செயல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மோசமானது? அதாவது பச்சை இணை வைத்தல்தான் மூட நம்பிக்கை என்பது. பொய் சொல்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பன்றிக்கறி சாப்பிடுவது, இதைவிட கொடூரமான பாவங்கள் மூட நம்பிக்கை என்பது. அதை நாம் கவனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவ்வளவு மோசமாக தெரியாது, அதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணும். கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பாழ்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக எல்லா ஊர்லயுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, பூனை குறுக்க போச்சுன்னா போன காரியம் நிறைவேறாது நம்புறாங்களா இல்லையா? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். ஏதாவது பள்ளி சத்தம் போட்டா போதும், அந்த கிவிலி கூட சொல்லுது சத்தம் போடுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டோ வச்சுட்டு சொல்லுவாங்களா இல்லையா? அதுவும் மூட நம்பிக்கை தான். மௌலிது ஓதுனா பரக்கத்து நினைக்காங்க பார்த்தியா? அதுவும் மூட நம்பிக்கை தான். ஆவிகள் நடமாடிக்கிட்டு இருக்குது, பெரிய முக்கியமான பேய் பிசாசு பில்லி சூனியம் அப்படி வச்சுக்கிடுங்க, அதுவும் மூட நம்பிக்கை தான். தகடு நாயத்தை கட்டிட்டு ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? அதுவும் மூட நம்பிக்கை தான். இப்படி மூட நம்பிக்கை எண்ணி அடங்காது. இந்த பூனை குறுக்க போனதுனால நம்ம காரியம் நிறைவேறாதுன்னு நினைச்சா இப்ப என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை நம்பிக்கை பாழ்பட்டு விடுகிறது. இதுல எப்படி அது என்ன நம்புறாங்க? நான் ஒரு காரியத்துக்கு வெளியே போறேன், வீட்டை விட்டு, பூனை குறுக்க போகுது. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சாம்பிள் ஒண்ணு. என்ன செய்வாங்க வீட்டுல? பெரும்பாலும் பெண்கள் பூனை குறுக்க போகுது, வீட்டுக்குள்ள வந்துட்டு போ அப்படிம்பாங்க. அதாவது இவர் என்ன காரியத்திற்கு வெளியே செல்கிறாரோ, சம்பாதிக்க போறாரு அப்படி வச்சுக்குவோம். இந்த பூனை குறுக்க போறதுனால இவருக்கு வரக்கூடிய வருமானம் தடை செய்யப்படும். அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அந்த ரிஸ்கை தடுப்பதற்கு பூனை ஒரு காரணமாகி விடுகிறது. அப்ப அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறானா பூனையா? அப்படி வந்தா பிரச்சனை, சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீ சொல், அல்லாஹ் என்ன எழுதுகிறானோ அதுதான் எனக்கு நடக்கும். இப்படிதான் ஒரு முஸ்லிம் நம்பணும். நபிகள் பெருமானார் பிரார்த்தனை என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தந்தனை தடுப்பவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தரணும் நாடிட்டான் வைங்க, அதை எவரால் தடுக்க முடியுமா? உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுத்து விட்டால் தருபவன் எவரும் இல்லை. இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
இது ஈமானுடைய கான்செப்ட்ல உள்ளது நிலைப்பாடு. அல்லாஹ் தந்ததை தடுப்பவன் இல்லை, அல்லாஹ் தடுத்ததை தருபவன் இல்லை. நம்ம என்ன நம்புறோம், இவ வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது பூனை குறுக்க போனதுனால இவருக்கு வர வேண்டிய வருமானம் பெயருது. அவ நம்பிக்கை எங்க கொண்டே வைக்கிறான், பூனையில கொண்டே வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு தற்செயலா ஒரு பேச்சு பேச வழி இருக்காது. ஒரு ஆள் உங்களை ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்காரு, கேட்டுட்டே இருக்கும்போது பள்ளி சத்தம் முடிச்சு வைங்க, டிக் 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 அடிக்கும். பாத்தீங்களா, கிவலி கூட சொல்லுது 1000 ரூபாய் கொடுக்க சொல்லலாமா, அதான் அதுக்கு அர்த்தம். பள்ளிக்கு ஏதோ வகி வர்றது போலவும் அது இருந்து என்ன செய்யுது, படங்கள்ல சினிமாவில் சொல்றாங்க, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்ட்டு. அதை நியாயப்படுத்தி அதெல்லாம் படங்கள்லாம் எடுக்கானவளா இல்லையா? பள்ளி டிக் டிக்னு அடிக்கிறதுனால இவனுக்கு பணத்தை கொடுக்க சொல்லுது. அது ஒரு சிக்னல், இறைவனுடைய அறிவிப்பு மாதிரி. பள்ளி டிக் டிக்னு அடிக்க என்ன காரணம்னு அது வேற கண்டுபிடிச்சிட்டானுவோம். அது பொம்பளை பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுங்க, கண்டுபிடிச்சான். டிக் டிக்னு அதனுடைய அதான் உண்மை நிலவரம். அதுல போய் ஒரு நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க, ஓகேங்குது. இப்படி ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு. சில விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். நடைமுறையில் பார்த்தால் அது எவ்வளவு மட்டமான மடத்தனமான மூட நம்பிக்கை நீங்க விளங்கிடலாம். அந்த விஷயத்தை சாம்பிளா ஒன்று சொல்லி நான் மற்ற விஷயங்கள் வர்றேன். நபிகள் பெருமானார் சொல்லுகிறார், இந்த உருவப்படம் இருக்கிற உருவப்படம் போட்டோ இதை கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஆயிஷா வீட்டுக்கு வரும்பொழுது திரை சீலையில் ஒரு போட்டோ இருந்துச்சு, ஒரு உருவம் இருந்துச்சு. ஹதக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அதை கிழிச்சு தூர பேசுறாங்க. ஒரு துணி தான், அதுல ஒரு உருவம் இருக்கு போட்டோ, அதை ரசூலா கிழிக்கிறாங்க. ஆயிஷா என்ன செய்யறாங்க, துணி வேஸ்டா போவோம்னு ரெண்டா கிழிஞ்ச அந்த துணியில ஒரு 2 தலைவாணி உரை தைக்கிறாங்க. தலைவாணி உரை, தலையண உரை. அந்த தலையண உரையில் தான் பெருமானார் சரிந்து கொள்வார்கள், சாய்ந்து கொள்வார்கள். அந்த தலையண உரையில் அந்த உருவம் அப்படியே இருந்தது அப்படின்னு ஆயிஷா சொல்றாங்க. நல்லா கவனிக்க, நீங்க எங்க ஒரு மனிதனுக்கு முட்டாள்தனம் வருதுங்கிறத ரசூலா எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தலையண உரையில் உருவம் அப்படியே இருந்தது, அதில் நபிகள் பெருமானார் சாய்ந்து கொள்வார்கள். அது என்ன, வீட்டில் தொங்கும் பொழுது கிழிச்ச ரசூலுல்லாஹ் தலைவணி உரையில் இருக்கும்போது பேசாம இருந்தாங்க. என்ன, அது தொங்கும் பொழுது இருக்கக்கூடிய மரியாதை கிழித்த பிறகு இல்ல. தொங்கும் பொழுது இருக்க மரியாதை என்ன, அதுக்கு ஒரு மரியாதையை போட்டோ போட்டு முக்கியமா வைக்கிறீங்களா, போட்டோ பிரேம் போட்டு வைக்கிறீங்களா, வீட்டில் வைக்கிறோமா, பத்திரமா வைப்போம். தலைவாணி உரையில மரியாதை இருக்குமா, தலையில தானே கிடைக்காது, மரியாதை கிடையாது. துவைக்குவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, காலில் போடும், கையில போடும், மரியாதை இல்லாம போகுது. அப்ப அந்த நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது, சாதா ஒரு உருவம், அவ்வளவுதான். அது தொங்கும் பொழுது அதற்கு எக்ஸ்ட்ரா மரியாதை வருகிறது, மூட நம்பிக்கை வருது. எப்படி மூட நம்பிக்கை வருது அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுடைய போட்டோ இருக்கு, புருஷனுடைய போட்டோ அப்படி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த போட்டோ பெருசா ஒண்ணும் தெரியாது, சாதாரண அந்த போட்டோ வீட்டுல இருக்கும், மரியாதை இல்லாம சாண்டாப்புல கிடக்கும், ஆல்பத்தில் எடுத்து வச்சிருப்பீங்க. புருஷனுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் இப்போ ஒரு 60-70 வயசுல புருஷன் மௌத்தா போறாரு, உங்க அம்மா மாதிரி இருக்காங்க, அந்த போட்டோ உங்க அத்தாவுடைய போட்டோ, உங்க பாப்பாவுடைய போட்டோ இருக்கும். அப்ப அதை பிரேம் எடுத்து உங்க அம்மா என்ன செய்வாங்க, ஒரு மூலையில ஒரு வீட்டுல ஒரு ஓரத்தில் அழகா பிரேம் போட்டு வைப்பாங்க. வைக்கும்போது சும்மா தானே வைக்கிறேன்னு வச்சிருவீங்க. அப்புறம் என்ன நடக்கும், போட்டோ வச்ச பிறகு வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை வரும், கல்யாண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையா போயிடும். அப்ப உங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, போட்டோ கிட்ட போய் நின்றுட்டு, நீங்க பேசாம கண்ணை மூடிட்டு போயிட்டிய, நான் என்ன பாட்டு பண்றது தெரியுமா அந்த பேரோட சேர்ந்து சொல்லுவாங்களா. இதுக்கு என்ன அர்த்தம், எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. அந்த போட்டோ முன்னால நின்றுட்டு சென்டிமெண்டா பாப்போம், அத்தா மூத்தா போயிட்டான்னு சொன்னா விட இப்பவும் என் கூடவே இருக்காரும்பா மனைவி. அந்த போட்டோக்கு ஒரு பறக்கத்து இருப்பது போல, இவர் பேசுவது கேட்பது போல நீங்க என்ன கூட்டுவாங்க அப்படி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா, சீக்கிரம் என்ன கூட்டுவாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த போட்டோவுக்கு நாம் பேசக்கூடிய சக்தி, நம்ம பேசுவதை கேட்கும் ஆற்றல் அந்த போட்டோக்கு இருக்கு. என் புருஷன் என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு,
என் புரிதனை வந்து கூட்டு போயிருவாரு. அந்த நம்பிக்கை எப்படி போகுதுன்னு சொன்னா, எப்படி என்னுடைய கேள்வியை என் கஷ்டத்தை போக்குன்னு அல்லாஹ் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் நீ தான் கஷ்டத்தை போக்குன்னு சொல்றாங்களோ, அது போல நீங்க வந்து என்ன கூட்டு போயிருங்க. அந்த சக்தி அதுக்கு செத்த பிறகு, மையிட்டான பிறகு தன் கணவனுக்கு சக்தி இருப்பது போல நம்பிக்கை வருதா? இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மரியாதைக்குரியதாக வரும் பொழுது அதை கிழித்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இஸ்லாம் கையாளும். ஏன்னா அடிப்படை விஷயமே அப்படிதானே. நம்பிக்கையில் ஒரு கோளாறு வந்துருச்சுன்னு வைங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல பன்றிக்கறி சாப்பிடுவதை விட அது பயங்கரமான குற்றம். அது பன்றிக்கறி சாப்பிட்டா கூட சொர்க்க ஹராம் கிடையாது. யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ்ங்கற அல்லாஹ் குர்ஆன்ல, யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் குர்ஆன் சொல்லுது. பன்றிக்கறி சாப்பிட்டா வந்து சொர்க்க ஹராமா? கிடையாது. சாராயம் குடிச்சா சொர்க்க ஹராமா? கிடையாது. சாராயம் குடிப்பது ஹராம், பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம். அதை சாப்பிட்டால் சொர்க்கம் ஹராம் கிடையாது. அதை சாப்பிட்டதற்குண்டான தண்டனை எல்லாம் கிடைச்ச பிறகு சொர்க்கம் கிடைச்சிடும். ஆனால் இணை வைத்து விட்டால் சொர்க்கம் ஹராம். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை அது. ஒரு பயங்கரமான குற்றம் தான் பன்றிக்கறி. அதுதான் ஹராமே ஒழிய அதனால் சொர்க்கம் ஹராம் இல்லை. ஆனால் இணை வைத்தல் என்பது உனக்கு கிடைக்க வேண்டிய சொர்க்கமே ஹராமாக்கப்படுகிறது. ஏன்? எவ்வளவு பெரிய தியாகங்களை நீங்கள் செய்தாலும் சரி இஸ்லாத்திற்காக, எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் பட்டாலும் சரி இஸ்லாத்திற்காக, இணை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அமலுக்காங்க. நபியை நீர் இணை வைத்து விட்டால் உன்னுடைய நல்லறங்கள் பாழாகிவிடும். சாதாரண விஷயம் அது. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நஞ்ச நல்லறமா செஞ்சாங்க. அடிபட்டு மிதிபட்டு நொந்து நொம்பலப்பட்டு 23 ஆண்டு காலங்கள் எவ்வளவு தியாகம், நபிகள் பெருமானுடைய தியாகம் எவ்வளவு செய்திருப்பாங்க. நீர் இணை வைத்து விட்டால் உன்னுடைய நல்லறங்கள் பாழாகிவிடும். உயிரையே நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுத்தாலும் சரி, அவ்வளவு பெரிய அமல்களை நீங்க செஞ்சாலும் சரி, இணை வைத்தல் என்ற பாவம் நிகழுமானால், நம்பிக்கையில் கோளாறு ஏற்படுமானால், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய இடத்தில் கபரை போய் நம்புறது, அல்லாஹ்வை நம்புற இடத்துல தாயத்தை நம்புறது, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய இடத்துல தகட போய் நம்புறது, அல்லாஹ் ஒரு மனிதனை ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் சக்தி உள்ளவன் நம்ப வேண்டிய இடத்துல பேய் பிசாசு நம்ம ஆடி படைச்சவன் நம்புறது, இறைவன் தான் யாரையும் இது செய்ய முடியும் என்று நம்ப வேண்டிய இடத்தில் ஒரு செய்தி ஒரு பேய் வந்து நுழைந்து விட்டு கெடுத்து விடும் என்று நம்புவது, இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஈமானை பாழ்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான வார்த்தைகளை சொல்றாங்க. இதற்கு ஒரு ஆதாரமான ஒரு செய்தியை சொல்லிட்டு மற்ற இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் தகவலாயத்துக்கு நான் வர்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல வகையான அற்புதங்களை காட்டியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன அற்புதம்? இந்த கம்பை பாம்பாக மாற்றினார்கள் கேள்விப்பட்டீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம், அதான் குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அது சாதாரண அற்புதம் கிடையாது. கம்ப பாம்பா மாற்றுறதுனா, உன்னுடைய கையில என்ன இருக்கிறது அல்லாஹ் கேட்கும் பொழுது கம்புதான் இருக்கு, கீழே போடியான உடனே போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு அல்லாஹ் குர்ஆன்ல. மிக ஒரு உயர்ரகமான ஒரு அற்புதம் தான் இது, கம்பை பாம்பாக மாற்றியது. இது போன்ற ஏகப்பட்ட அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். யார்கிட்ட செஞ்சாங்க? ஃபிரௌனுடைய கூட்டத்தில் செஞ்சாங்க. அதை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் மூசா நபியை முதல்ல கூப்பிட்டான். பாரு மூசாவே, உம்முடைய கையில் என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய கையிலே கம்புதான் இருக்கு அப்படின்னு மூசா நபி சொல்றார். வாழ்க்கை அசாக்க, கம்ப கீழே போடு. பலம்மா ராஹா தஹ்தஜு கான்னஹா ஜானு அல்லாஹ் முதுபிரன்ங்கறான். அது நெளிந்து படம் எடுத்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது. மாறிய மாத்திரத்தில் பாம்பா மாறுது. இதை பார்த்துட்டு மூசா பயந்து ஓடுறார். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். பாம்பா மாறினோட மூசா நிக்கல, பயந்துட்டு ஓடுறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த கம்பு பாம்பாக மாறும் என்று மூசா நபிக்கு தெரியாது. முதல் விஷயம்,
இவன் நினைச்சுக்கிட்டு அவுலியாக்கள் எல்லாம் கராமத்து, பெரிய பெரிய தர்காக்கள் எல்லாம் கராமத்து நடக்குது. ஒரு ஆளு காத்துல பறக்கிறாரு, தண்ணியில மிதந்தாரு, தண்ணியில நடந்தாரு, நிறைய நீர் விடுறாங்க. அடே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது திருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவருக்கு தன் கையில் இருக்கக்கூடிய கம்பு பாம்பாக மாறும் என்று தெரியாது. அதனாலதான் அந்த பாம்பா மாறிய உடனேயே பயந்து ஓடினார். வல்லா வலம் யாக்கும் திரும்பி பார்க்காமல் ஓடினார். திரும்பி அவர் பார்க்கிறார், பயந்துகிட்டு ஓடுறார். அப்ப அல்லாஹ் சொல்ல, தகஃப் இன்னி லா யகாஃபு லதையல் முர்ஸலூன், மூசாவே பயப்படாதீரும், நம்ம அல்லாஹ் இருக்கும் பொழுது உமக்கு என்ன பயம், போய் அந்த கம்பை போய் எடு அப்படின்னு அவர் மெதுவா வந்து அந்த கம்பை எடுக்க, அந்த பாம்பை போய் எடுக்கிறார். பாம்பை எடுக்கிறான். எடுத்த பிறகு கம்பா மாறுச்சு. இது முதல்ல ஒரு சாம்பிள் தான். இது முதல்ல அல்லாஹ் இப்படி செய்து காட்டுறான். ஏன் இப்படி செய்து காட்டுறான்? இது போன்ற ஒரு செயலை ஃபிரௌன்ட்ட போய் செய்ய வேண்டியிருக்கு. அதனால முதல்ல ஒரு டெஸ்ட் இல்லாம ஃபிரௌன்ட்ட செஞ்சு காட்டான்னு வைங்க, அங்க பாம்பா மாறோட பயந்து ஓடினா கதை கந்தலா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஃபிரௌன் கிட்ட போன உடனே ஒரு கம்பை போடுறாரு, அது பாம்பா மாறுது, அவரே ஓடினார், இவரே ஓடுறாரு இல்லடா நம்ப மாட்டான். அதனால தனிய முதல்ல கூப்பிட்டு அவருக்கு ஒரு டெஸ்ட் உண்டு பண்ணி, அவர் பயந்து ஓடனே புடிய அப்படின்னு அவர் வந்து பிடிச்சு திருப்பி அதை கம்பா மாறோட இப்படிதான் நடக்கும். போயிருப்போம் ஃபிரௌன்ட்ட. இதுல என்ன மேட்டர்னு சொன்னா, ஃபிரௌன் முன்னால போய் செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட செஞ்சு காட்டுறாங்க? மூசாவுடைய எதிர்கூட்டத்தில் ஒரு 10-15 பேர் இருக்கான். அவன் திறமையான மந்திரவாதிகள். அவர்கள் தான் அவங்களுக்கு போட்டியாத்த மூசா நபி செய்யறாங்க. யாருக்கு போட்டியா? மந்திரவாதிகளுக்கு போட்டியா. அவர்கள் தங்கள் கயல்களை பாம்பு போல மாயையாக காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். மூசா நபி என்ன செய்யறாரு? இந்த கம்பை போட்டு அது பாம்பா மாறுது. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இவன் மூசா நபி ஜெயிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகும் ஃபிரௌன் உண்மையை ஒத்துக்கல. ஆனா அந்த மூசா நபிட்ட எதிர்த்திருந்தாங்க, அவனை ஏத்துட்டாங்க இஸ்ராத்தை. இவர் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம செய்யறது தந்திரம், நம்ம செய்யறது மந்திரம். இவர் செய்யறது மந்திரம் இல்ல, ஏதோ ஒரு தனி பவர், இறைவனுடைய பவர் மூலமாகத்தான், இறைவன் கொடுத்த பவர் மூலமாகத்தான் இவர் செய்திருக்க முடியும் சொல்லி ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் இந்த மூசா கொண்டு வந்து சொல்லக்கூடிய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டதெல்லாம் யாரு? அந்த மந்திரத்தை செஞ்சவங்க முஸ்லீம் ஆயிடுறாங்க. இவர்கள் முஸ்லீம் ஆன பிறகு நிறைய பிரச்சனைகள் நடக்கு. தொல்லைகள், அடிகள், மிதிகள், துரத்துறான், ஓடுறாங்க. அப்புறம் நைல் நதி வருது, அது 7-8 பிளந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே அல்லாஹ் சொல்றான், அது கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க, மந்திர கோல்லாம் கிடையாது, நினைச்ச மாத்திரத்துல அவர் செய்ய முடியல. நைல் நதி வந்தோடனே அப்படி தகைச்சு நிக்காரு. என்ன செய்யலாம்? போடு ஒரு அடிய போடுறாரு மூசா நபி. அப்படி பழக்குது. இப்படிதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்படி நிறைய அற்புதங்களை காட்டி முடித்த பிறகு சப்ஜெக்ட் தான் நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் காட்டினான் மூசா நபிக்கு. மூசா நபியை ஏற்றுக்கொண்டு அந்த முஸ்லீம்களும் கூடவே வந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அவர்கள் எல்லாம் மந்திரவாதியாக தந்திரவாதம் செய்யக்கூடியவராக இருந்து முஸ்லீமாக வந்தவர்கள். அவங்க மூசா நபியோட கடைசியில் வெற்றி அடைஞ்சு வெளியே வர்றாங்க. அந்த நதியை விட்டு தாண்டி அந்த ஊர்ல காளை மாடு இருக்கல, காளை மாட்டின் கன்றை சில பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பக்தி சாமி எல்லாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு
பூவெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சொல்றேன் சரி கபர்ல செய்யறாங்க. இவர்கள் கபரில் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் காண மாட்டுக்கு செஞ்சான். ஏன்டா இந்த கபர்ல பூ போடுறீங்க, நபிகள் பெருமானார் காட்டி தரலையே அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க, நம்ம எதிர்த்து பாரு, கபரில் பூ போடக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கான்னு கேட்பான். அதை நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்த இடையில. எங்க மறுக்கக்கூடிய அஜித்மார்கள் கேட்கிற கேள்வி என்ன, கபரில் பூ போடக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கா? அப்படி ஹதீஸ் இருக்காது. அப்படி இருக்குமா? கபர உடைங்கன்னு இருக்கு ஹதீஸ். வலா தந்த கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. அடிச்சு நொறுக்கி சொல்லுவான், கபர உடைங்கன்னு ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது, பூ போடக்கூடாதுன்னு இருக்கா அப்படிமா. வேற பார்த்த ஒரு பெரிய சிந்தனையான கேள்வி மாதிரி தெரியும். அர்த்தமற்ற கேள்வி இது. எது கபூர்ல பூ போட கூடாதுன்னு இருக்கா? சில இடங்கள் சில பேர் மௌலூது ரசூலுல்லாஹ் காலத்துல மௌலூது இல்ல, மௌலூது கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கா அப்படி கேட்பாங்க சில பேர். நாளை ஜும்மாக்கள் நீங்க பயான்ல கேட்கறான், கட்டணம் கேட்பாங்க. நம்ம முதல்ல விளக்கு கொடுத்தா அவங்க கேட்க வைக்கமா போயிடும். அதுக்காக சொல்றது மௌலூது நபிகள் பெருமான காலத்துல இல்ல, அது வாஸ்தவம் தான். ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ மௌலூது கூடாது அப்படின்னு இருக்கா? அது இல்ல, அப்படி கிடையாது. குர்ஆன்லயும் அந்த வார்த்தை கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. வேற ஏன் கூடாது? மௌலூது ஓதுறது, கபரில் பூ போடுவது, தகடுதாயத்து கட்டுவது போன்ற நிறைய விஷயங்கள் கூடாது என்பதற்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு செயலை ஒருவன், ஒரு அமலை ஒருவன் செய்வதாக இருந்தால் அதை நான் சொல்லி இருக்க வேண்டும். நான் அதை சொல்லவில்லை என்று சொன்னால் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது, நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு செயலை, ஒரு அமலை செய்வதாக இருந்தா ரசூலுல்லாஹ்ட்ட ஆதாரம் தரணுமே தவிர செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்று கேட்பது எவ்வளவு அர்த்தமற்ற கேள்வியின் விலகிட்டு சப்ஜெக்டுக்கு வர்றேன். உதாரணமாக ஒரு ஆள் கேட்கறான், எப்படி இருக்குது, இங்கே எச்சில் துப்பாதீர்னு போர்டு போட்டிருக்கு ஒரு இடத்துல. எச்சில் துப்பாதீர்கள் என்ன அர்த்தம்? அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். எச்சில் துப்ப கூடாதுங்கிற இடத்துல நின்றுட்டு வருவேன், ஒண்ணு கடிக்கும். என்ன ஒண்ணு கடிக்க கூடாதுன்னு போட்டா இருக்கு. அட முட்டா பேரப்போம். ஏன் அட எச்சில் துப்ப கூடாதுன்னா ஒண்ணு கடிக்க கூடாது, அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு பஸ்ல போட்டிருக்கோம். கையையும் தலையையும் வெளியே நீட்டாதுன்னு போட்டிருக்கோம். அதுல ஒரு கால வெளியே நீட்டிட்டு கேட்டோம்னா கால வெளியே நீட்டான்னு போட்டா இருக்கு. பைத்தியக்காரத்தனமா. ஏன் கையையும் தலையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு வார்த்தை எதையெல்லாம் விளக்குமோ அதையெல்லாம் சேர்த்துதான் அந்த வார்த்தையில விளங்கணும். உன்னை கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா செய், ரசூலுல்லாஹ் செய்யலையா என்ன அர்த்தம்? அது செய்யக்கூடாது, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பதற்கு ஆடு மாடு ஒட்டகை தான் குர்பானி கொடுத்தார்கள். இது முன்மாதிரி. உடனே யானையை குர்பானி கொடுத்துக்கிட்டு யானையை குர்பானி கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? அப்படி கேட்க கூடாது. ஏன்? எதை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்களோ அதை செய்யணும், அவ்வளவுதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை அடித்து நொறுக்கி விடுங்கள்ட்டாங்க. கபரை நொறுக்குன்னு சொன்னா அப்புறம் என்ன அதுல பூவை போடுறது? அது என்ன சந்தனத்தை பூசுறது? யோசிச்சு பாரு, இது எவ்வளவு மடத்தனம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கைன்னு யோசிச்சு பாரு. ஒரு கபூர்ல ஒரு தரையில யாராவது சந்தனத்தை பூசுவானாங்க? அது ஒரு சங்கரமண்டலங்கிற ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கும் பொழுது, ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் சந்தனம் பூசுறீங்க கபூர்ல அப்படின்னா, குளிர்ச்சிக்காக பூசுறோம். சந்தனம் எதுக்கு பூசுறாங்களோ அவளுடைய குளிர்ச்சி அப்படின்னா, உண்மையிலே குளிர்ச்சிக்கு பூசுறா என்ன அர்த்தம்? உள்ள அவளே என்ன வெந்திட்டா அடக்காரு. யோசிச்சுப்பாரு. அதே சொல்லு, நல்லெண்ணெய பூசுக்கடா நல்ல குளிர்ச்சின்னா ஊத்த ஆரம்பிச்சாங்க நல்லெண்ணெய. கிண்டல் பண்ணா கூட மண்டையில ஏற மாட்டேங்குது. அவர் நபிகள் பெருமானார் உடைத்தெறி என்கிறார். உடைச்சி எரி. ஒரு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு உடைச்சி எரிங்கிறாங்க. அதுல போய் எத்தனை வகையான நம்பிக்கை நீங்க நினைக்கிறீங்க? அந்த மூசா அதை எப்படி விளங்கிறது சொன்ன, அந்த நம்பிக்கை எப்படி மூட நம்பிக்கையாக விளங்குறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் வந்துச்சா, மூசா நபி அவர்களையும் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள், அந்த முஸ்லிம்கள் எல்லாரும் வந்து பார்க்கும் பொழுது காளை மாட்டின் கன்றை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், வணங்கிட்டு இருந்தான். இத பார்க்கிறாங்க யாரு? மூசா நபியும் மூசா நபியை சேர்ந்த அந்த முஸ்லிம்களும். இத பார்த்து அந்த முஸ்லிம்கள் என்ன கேட்கிறாங்க? அந்த காளை மாட்டை பார்த்துட்டு,
இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசாவே, இது போன்ற ஒரு கடவுளை எங்களுக்கு ஏற்படுத்தித்தான். எப்ப கேட்கிறான்? மூசா நபியுடைய பல அற்புதங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய இறைவன் ரப்புல் ஆலமீன் தான் கரெக்டானவன் விளங்கி பல சோதனையிலிருந்து வெற்றி அடைஞ்ச பிறகு மனுஷன் புத்தி எப்படி போகுது? என்ன மாதிரி ஒரு சிலை வேணும். சும்மா சொன்னா மண்டையில ஏறாது. சும்மா சொல்லி பாருங்க, தரமாட்டாங்க. அல்லான்னு சொன்னா வராது. ஒரு பயங்கரம் உண்டு பண்ணுங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி, ஷாவுல் பாதுஷான்னா தருவான். நீங்க சொல்லி பாருங்க, தெருவில் ஒரு முசாவரே வர்றான். ஏம்மா அல்லாவுக்காக ஏதாவது போடுங்கம்மா அப்படின்னா ஏதாவது நம்ம பதில் சொல்றோமா? காலங்காத்தால வந்து அல்லாஹ் உள்ளாண்டு போயா போயா அப்படின்னு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்காக தாங்க நாகூர் போற அப்படியே பரக்கத் அள்ளி கொடுத்துருவாங்க. அல்லான்னு சொல்லும் நேரத்தில் வராத அந்த பக்தி பரவசம் அவுலியாக்கள் சொல்லும்போது வருதா? குர்ஆன்ல எல்லாம் சொல்லி கேட்கலாம். அப்படி وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِن دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ. அல்லாஹ்வை மட்டும் சொல்லும் பொழுது வராத சந்தோஷம் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை சொன்னா அப்படியே பொங்கி வருது அப்படிங்கிறான். யாருக்கு வந்துச்சு? மக்காவில் இருந்த காவிர்களுக்கு வந்தது. இன்னைக்கு முஸ்லீம்கள் பேர்ல உள்ளவங்க இருக்க ஜும்மாக்கள் அல்லாஹ் 1000 தான் சொல்வாங்க. எதிர்த்து இப்படியே கவுண்டர் தூங்கிட்டு தான் இருப்பான். அல்லாஹ் அல்லாஹ்னு பயான்ல வந்துகிட்டே இருக்கு நிறைய. அவர் ஹசரத் என்ன செய்வாரு? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அந்த அஜத்தும் அல்லாஹ் சொல்லும்போது தூங்குற மாதிரி தான் சொல்லுவாரு. முஹித்தீன் சொல்லி அப்படி கூட. அப்ப அல்லாஹ் மீது வர வேண்டிய பயம், அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வர வேண்டிய உணர்ச்சி, அந்த இடத்தில் அல்லாஹ் அந்த நம்பிக்கை போய் முஹீத்தீன் மீது வருதா? இந்த மனிதனுக்கு என்னன்னு சொன்னா கரெக்டான நம்பிக்கையின் மீது புத்தி போவாது. அப்ப அல்லாஹ் மீது வர வேண்டிய பயம், அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வர வேண்டிய உணர்ச்சி, அந்த இடத்தில் அல்லாஹ் அந்த நம்பிக்கை போய் முஹீத்தீன் மீது வருதா? இந்த மனிதனுக்கு என்னன்னு சொன்னா கரெக்டான நம்பிக்கையின் மீது புத்தி போவாது. அதுதான் மூசா நபியுடைய கூட்டம் என்ன சொல்றா? இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காளை மாற்றின் கன்று இருக்கா இல்லையா? காளை மாற்றின் கன்று கல்வத்து வாப்பா காலை கழுவி குடிப்பது சொல்றான். அப்ப மனுஷனுடைய புத்தியை பாருங்க, எங்கெல்லாம் உன்னை நம்பிக்கை வைக்கிறான். ஒரு மனுஷன் காலை கழுவி குடிச்சானா என்னதுங்க அது? நாய் கூட குடிக்காது. நாய் கூட மனுஷ காலை கழுவினா தண்ணியை குடிக்குமா? யோசிச்சு பாரு. அட என்ன போல ஒரு மனுஷன் காலை கழுவி குடிக்கிறிய, கொஞ்சமாவது அறிவு இருந்தா அந்த சிந்தனை போகுமா? இவனை மனுஷன் நம்பலாமா? எந்த மார்க்கத்தை உட்கார்ந்து அடைய காலில் உள்றது கையில உள்றது அப்படி சில மதங்கள் இருக்கலாம். அங்க போய் சொல்ல இஸ்லாத்துல என்ன? இஸ்லாத்துல என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, அப்ப என் ஹனீலஹு யா ரசூலல்லாஹ், எங்களில் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது தலை குனியலாமா? தலை குனிறது என்ன? சில பேர் இருப்பாங்க இப்படி தானங்க, அப்படியே கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப என் ஹனீலஹு அப்படிங்கலாமா? இல்ல, கூடவே கூடாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் தலை குனிற? அவர் அஜத்மார்கள் வந்து கர்ச்சீப்பை கொடுக்கும்போது பார்த்திருக்கிறாங்க. ஒரு கர்ச்சீப்பை கொடுப்பான், பெரிய அஜத்தா இருப்பார். சும்மா இப்படி கொடுத்தா போவாங்க அவருக்கு. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தர்றேன், இந்த துண்டை எடுத்தாங்க இப்படி கொடுத்துட்டு பாருங்க, மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமா அஜத். எப்படி கொடுக்கணுமா? என்ன மலையா இது? ஒடிஞ்ச கையை தூக்கி வச்ச மாதிரி கொடுக்கணும். இருக்கா இல்லையா? நபிகள் பெருமானாற்ற வந்து தலை குனியலாமா? அப்படி குனியலாமா? அப்ப முசாபிஹு பியதிஹி, ஒரு கையை கொண்டு முசாபா கொடுக்கலாமா? நாம் அது கூட முசாபாச்சு. இந்த குனிஞ்சிட்டு போவாத. நான் இந்த ஹதீஸ படிச்ச புதுசு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு அஜர்த்து, ஆள்லாம் பேர்லாம் வேண்டியது, அவர் பெரிய அஜர்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் முசாபா கொடுத்தேன். கை எப்படி இட்டார்? ஏன் அஜர்த்து கை தர மாட்டேங்க? முசாபா கொடுக்கணும், 2 கைட்டு மரியாதையா கொடுனார். 2 கைட்டு மரியாதையா கொடு.
ரசூல்லா ஒரு கை கொடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. 2 கைட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலா ரசூல்லா அப்படின்னாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி 2 கைட்டு கொடுக்க கூடாதுன்னாலா? அப்படியா? பிறகு செய்யுங்க என்ன பிறங்கை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. மனசை விட்டு வெளியாகிட்டாங்க சார், போடா வெளியே அப்படின்ட்டு. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அதாவது அவங்களுடைய மூடத்தனத்தை நம்ம ஒத்துக்கலன்னு சொன்னா மார்த்தாவோட காலி பண்ணிடுறான். எப்படி சொன்னாரு அதுக்கு பிறகு திருப்பி சொல்லி எங்க அம்மா அத்தா அம்மாலாம் போய் சொல்லி திருப்பி சேர்த்தாங்க மார்த்தாவில். அப்பதான் பிஜேபி ஓய்வு முடிச்சுட்டு வந்த வருஷம் சங்கரமந்திர பிஜேபி ஓய்ட்டு அங்க போய் ஓதுறேன். திரும்பி போகும்போது அவர் என்ன திருத்துறாரமா, அஜர்த்து பெரிய அஜர்த்து எவ்வளவு விவரம் கட்டவங்களா இருக்காங்க. அவர் சொல்றாரு என்னுடைய சக்தியை பத்தி உனக்கு தெரியாது, மூட நம்பிக்கைகள் எப்படி நம்மள்ட்ட வந்து வலுவாக்குறாங்க பாருங்க. நான் மௌத்தான பிறகு என் கபூர்ல வந்து சலாம் சொல்லு, நான் எஞ்சி வந்து பதில் சொல்லுவேன் அப்படின்னா இது எப்படி நிரூபிக்கிறது? நம்ம அவர் மௌத்தா போயிட்டாரு, சலாம் சொல்லி பதில் சொல்ல அவர் எழுப்பி என்னைய சொல்லக்கான கேட்க முடியுமா? செத்தவன் எதுனாலும் சொல்லாம நான் மௌத்தான பிறகு அப்ப நான் பார்த்தேன் இவருக்கு இது சரி வராது. அவர் மத்தியானம் சாப்பிட்டு நல்லா குரட்டோடு தூங்கிட்டு இருந்தார். மெதுவா முன்னால போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் 3 நேரம் பதில காணோம். தட்டி எழுப்பி அசர்த்து நான் 3 நேரம் சலாம் சொன்ன பதில காணோம். அவர் ஒண்ணுமே விடுற நான் அடிக்க போயிட்டு நினைஞ்சிட்டு வந்தாள். என்ன இல்ல நீங்க மௌத்தா போயிட்டா சலாம் சொல்லு பதில் சொல்லுவேன். நீங்க செத்த நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க, சலாம் சொன்ன பதில காணணும்னு மாசோட்டை திருப்பி விளையாட்டாங்க. திருப்பி மாசோட்டை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா செத்த பிறகு கூட தன் மீது ஒரு பக்தி வரணும்னு நினைக்காம பாருங்க. செத்த வர உயிரோட இருக்கும்போது மரியாதை எதிர்பார்க்கிறதே முட்டாள்தனம். செத்து சுண்ணாம போயாச்சு. நான் மௌத்தா போயிட்டேன். நான் மௌத்தா போற பிறகு என் உடல் மேல எனக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. மௌத்தா போற பிறகு ஏதாவது தெரியுமாங்க? அதுக்கு பிறகு கூட தனக்கு மரியாதை வேணும்னு நினைக்கிறான். அந்த கவர் நிறைய அப்படி கொண்டே விட்டுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட போய் அந்த மக்கள் அப்படிதான் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒண்ணு கொடு, அல்லாஹ் நாங்க நம்புறோம், ஆனா எங்களுக்கு உருவம் வேணுங்கிறான். இந்த மாதிரி காரணம் பார்க்கணும், கண்ணில் பார்க்கணும். அல்லாஹ் ஒரு பெருசா செஞ்சு இதுதான் அல்லாஹ்னு சொல்லு, ஓகே அப்படின்றான். மூசா நபி என்ன சொன்னாரு? இன்னக்கும் குன்தும் கௌமன் தஜ்ஹலூன், சரியான மடச்சாம்பியன் இருக்கீங்களா அப்படிங்கிறார். கௌமன் தஜ்ஹலூன், மடக்கூட்டம், நீங்க அறிவில்ல. ஏன்னா இத மாதிரி ஒரு கொள்கை நாசமா போய் கிடந்து உங்களை திருத்தி படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் இது போன்ற கண்டதெல்லாம் நீங்க வந்து வணங்கக்கூடாது, கண்ட கையேந்த கூடாதுன்னு சொன்னா வருஷ கணக்கில் உங்களை சொல்லி ஒரு திருத்தி பிராவனும் கூட்டத்தெல்லாம் நாசமாக்கி திருப்பி உங்களை கொண்டு வந்து வச்சா
கால இன்னக்கும் குந்தும் கோமன் தஜஹலூன், சரியான மடக்கூட்டம், மூடக்கூட்டம். மூட நம்பிக்கைங்கிறோம்ல, எது மூடக்கூட்டம்? இது வேற வேணும்னா. அப்ப சில பேர் என்ன கேட்பாங்க தெரியுமா? நாங்க மூசா நபி கேட்ட மாதிரி சிலையா கேட்டுட்டோம், இது எப்படி தப்பு? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்க, சிலையை கேட்கல. என்னத்தை கேட்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? தௌஹீதுக்கா என்ன பாடுபட்டு இருப்பாங்க, தௌஹீதை எவ்வளவு பேசியிருப்பாங்க, நல்ல அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிடுங்க. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இஜ்அல் லனா ذات انواط كما لهم ذات انواط. யா ரசூலல்லாஹ், இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, மரம். அந்த மரத்துக்கு பேரு தாத்து அன்வாத்துன்னு பேரு. இந்த வாதம் அடைக்கா பூவரச மரம் நம்ம சொல்றோமா இல்லையா? இது போன்ற தாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம். அந்த மரத்துலதான் காவிரிகள் என்ன செய்வாங்க? எங்க வெளியூர் கிளம்புறதா இருந்தாலும் அது கிட்ட போய் நின்றுட்டு தான் எங்க போவாங்க. சில பேர் அப்படி செய்வாங்க பார்த்திருக்கா? சூட் கேஸ் என்ன செய்வாங்க? தர்கா வாசல் வச்சுட்டு போவான். வெளியூர் கிளம்புற கலெக்ஷன் போனாலும் நீங்க வியாபாரம் சூட் கேஸ் எடுத்து தர்கா வாசல் வச்சு அப்படி போவாங்க. சில பேர் தர்கா வாசல்ல படுத்தஞ்சு போனவன் இருக்கான். சில பேர் இந்த தர்கா வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இப்படி திரும்ப மாட்டான், அப்படியே பேக் அடிச்சே போவான். அவுலியாக்கள் புறமும் அதை காட்டக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட கூத்து இருக்கு. அந்த கூத்தையெல்லாம் பட்டியல் போடுறது டைம் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன கேட்கிறாங்க? அவர்களுக்கு தாத்த அன்வாத்துன்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை தா. கொடிமரம் இருக்கா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு தர்காவிலையும் இந்த பொட்டல் முதல்ல விசேஷமான கொடிமரம் இருக்கு. அந்த கொடிமரத்தை காலங்காத்தால 10 சுத்திட்டு இருப்போம், டெய்லி சுத்துவோம் கொடிமரத்தை. ஏன்டா இப்படி சுத்துற? மக்காவில் காபத்துல்லா சுத்துறாங்கல்ல, இது ஏழைகளுக்கு ஹஜ்ஜி அப்படின்னா, ஏழைகளுக்கு ஹஜ்ஜாமா அப்படி எழுதி போட்டிருக்கான் தர்காவுல. மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை சுத்துகிறார்கள். மக்கள் எல்லாம் என்ன சுத்துறாங்க? ஹஜ்ஜில போய் காபத்துல்லா சுத்துறோமா? காபத்துல்லாவை சுத்துகிறார்கள். காபத்துல்லா என்னை சுத்துகிறது. இப்படிக்கு முஹிதீன் அப்துல் காதிர் எழுதி போட்டிருக்கான், அப்படி எழுதி போட்டிருக்கான் தர்காவுல. அவ இத மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த மரத்தை சுத்தணும். அந்த மரத்துல என்ன பறக்கத்து? கொடி மரம். அது அந்த கொடி என்னது? யார் பேர்ல எடுத்தது? முஹிதீன் அப்துல் காதிர் பேர்ல எடுத்து தெரு தெருவா சுத்தி பறக்கத்தெல்லாம் ஏத்தி, வெறுமன கொடி தான் ஏறும். ஏறும்போது ஒண்ணு இருக்காது, அது இறங்கும்போது அந்த கொடியுடைய பறக்கத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு சாதாரண பூவை போடுவான், ஒரு 2 ரூபாய்க்கு பூவை வாங்கி போடுவான். அதுல யானையில் இருக்க வாங்கி அந்த கொடி மரத்துல போடுவான். போட்ட பிறகு ரிட்டர்ன் வரும்பொழுது பறக்கத்து ஏறி போய் வரும். போடும்பொழுது பறக்கத்து இருக்காது. கேட்கும்போது 5 ரூபாய் பூ, கீழே வரும்பொழுது அப்படி 10-15 பிடிக்கிறது நிற்பான். அது கையில கிடைச்சோன்னு என்னமோ சொர்க்கத்துல இருந்து ஏதோ வந்த மாதிரி வீட்டுக்குள்ள வேலை யார்ட்டையும் கொடுக்காம ஓடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சாம்பிள் தான் இது. இது போன்ற நம்பிக்கை, இதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. இந்த நம்பிக்கை எங்க கொண்டு வரும்? சஹாபா பெருமக்கள் என்ன கேட்டாங்க? இது போன்ற ஒரு மரத்தை எங்களுக்கு உருவாக்கி தாருங்கள். அந்த மரம் எப்படி இருக்கணும்? நாங்க ஒரு வெளியூர் கிளம்புறதா இருந்தா அந்த மரத்துல இருந்து தான் கிளம்பணும். திருப்பி வரும் பொழுது அந்த மரத்துல வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். சென்டிமெண்ட்ங்கிறாங்க, சென்டிமெண்ட். சில பேர் அத்தா போட்டா அம்மா போட்டோவில் சம்பளத்தை வாங்கி இப்படி வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க, பார்த்திருக்கலாம். மாசம் வாங்கி சம்பளம் வாங்கின பிறகு அவங்க அத்தா போட்டாவோ அம்மா போட்டாவோ அல்ல அத்தாவுடைய அத்தா போட்டாவோ இருக்கும் வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் வாங்கி அதை வச்சுட்டு அப்படி எடுத்துட்டு போவாங்க. ஏன் எடுக்கிற வச்சுட்டு போக வேண்டிய அந்த பறக்கத்தை ஏற்றுறாங்க. 10,000 15,000 ஆகும். இந்த 10,000 பறக்கத்தாயிடுதுன்னா இதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. அதாவது ஈமானை உலைய வைப்பது. எப்படி ஈமான உலை வைக்கிறது? பரக்கத்தை தருவது யார்? அப்படி பாருங்க. பரக்கத்னா என்ன? அதை நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு, ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியாது. பரக்கத்னா என்ன முஸ்லிம்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் 99% முஸ்லிம்களுக்கு பரக்கத்னா என்னன்னு தெரியாது. பரக்கத் ஸ்டோர்லாம் வைப்பாங்க, அவங்கள போய் கேட்டு பாருங்களா பரக்கத்னா என்ன? பரக்கத்னா பரக்கத்து அப்படின்னா பரக்கத்து தெரியாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. பரக்கத் என்று சொன்னால் ஒரு சிறியதை வைத்துக் கொண்டு பெரிய விஷயங்களை அடையுது. சிறிய வருவாயை வைத்துக் கொண்டு அப்படி வச்சுக்கிடுங்க.
சிறிய வருவாயாக இருக்கும், அதன் பலன் பெரியதாக இருக்கும். என்ன உதாரணமாக, நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாசம் அப்படி வச்சுக்கிடுங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 4,000 ரூபாய் மிஞ்சுது. 6,000 ரூபாய் செலவு போக, குடும்பத்துக்கு நல்ல செலவழிச்சது போக 4,000 ரூபாய் மிஞ்சுது. என் பக்கத்து வீட்டுக்காரன் 50,000 ரூபாய் மாசம் சம்பாதிப்பான். கடைசியில் ஒரு 5 நாள் இருக்கும்போது ஏன்ட்ட வந்து கடங்க போறோம் 2,000 ரூபாய் கூடாது கேட்கான்னு வச்சுக்கணுங்க. பறக்கத்து யாருக்கு? 10,000 வந்து எனக்கு மிச்சம் வருது, 50,000 வந்து அவனுக்கு மிச்சம் வரல. அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்து செய்யலன்னு அர்த்தம். பறக்கத்தை சுருக்கமா விளங்கிடுங்க. இந்த ஆடுகளே எடுத்துக்கிடுங்க. ஆடு எத்தனை குட்டி போடுது? ஒரு குட்டி போடும், இல்லாட்டா 2 குட்டி போடும் மிஞ்சி போனா. பன்னி எத்தனை குட்டி போடுது? 10-15 குட்டி போடும். குறைஞ்சது 5 போடும், 20-18 குட்டி வரையில போடும் பன்னி. ஒரு குட்டி போடக்கூடிய ஆடு 1000 கணக்கில் அறுக்கப்படுது. ஒரு நாளைக்கு மதுரையில் எடுத்துக்குவோம், எத்தனை ஆடு இருப்பாங்க? ஒரு 5000 ஆடு இருப்பாங்க. பன்னி 5 பண்ணி தான் இருப்பான், மிஞ்சிப்பான், அல்லது 10 இருப்பான். ஒரு குட்டி போடக்கூடிய ஆடு 1000 கணக்கில் அறுக்கப்பட்டு மக்கள்லாம் உணவு கொண்டு இருக்கான். ஆடு கிடைச்சி வந்துகிட்டே தான் இருக்கு. குறைந்த குட்டி தான் வருது, பறக்கத்தின் 1000 கணக்கில் அறுக்கப்படுது. 10-12 குட்டி பண்ணி போடுது. ஆனா ஆட்டளவு கூட்டத்தை காணும். ஆடு மந்தையா போகுது. இதுல விளங்கி இருக்க பண்ணில பறக்கத்தில், ஆட்டுல பறக்கத்து இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் இறைவனுடைய தனிப்பட்ட விசேஷ ஏற்பாடு. இது சாதாரண விஷயம் கிடையாது. பறக்கத்து என்று சொன்னால் நம்மளை அறியாமல் நம்மளை மிதமிஞ்சி எல்லா விஷயத்திலும், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துல கூட பாரக்கல்லாஹு லக்க பாரக் அலைக்க ஜமா பைனக்குமா ஃபீ கைர்னு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் உனக்காக பறக்கச் செய்து, உன் மீதும் பறக்கச் செய்து, உங்கள் இருவரையும் நல்ல முறையில் சேர்த்து வைப்பான கல்யாணம் சொல்லி தர்றாங்களே. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு பறக்கத்து கிடைச்சா வேற என்ன வேணும்? இந்த பறக்கத்து என்பது அல்லாஹ்வின் மூலமாக பெறுவது பறக்கத்து. இவன் எதை நினைக்கிறான்? இந்த கபரு தனக்கு பறக்கத்து தருது, மௌலிது ஓதுவதால் வீடு பறக்கத்து அப்படின்னு நினைக்கிறான். மௌலிது ஓதுனால வீடு பறக்கத்துங்கிறான். இது சாதாரண நம்பிக்கை. இது இந்த மூட நம்பிக்கை தான் இவர்கள் காலில் விழுந்து கழுவி குடிக்கான. இது காரணம் என்ன? அப்படி மட ராஸ்கல் எவனோ மௌலிதை எழுதி வச்சிருக்கான். அப்படி மட சாம்பிராணிகள் என்ன செஞ்சிருக்கான்? மௌலிதை எழுதி வச்சிருக்கான். அப்படி ஏன்னா இவ்வளவு கடுமையா திட்டுறான்னு நினைக்காதீங்க. அவன்லாம் ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. அபூஜைகளை விட கேடு கட்டவனாக இருக்க முடியாம என்ன எழுதி வச்சிருக்கான்? கதமியாலா ரகபாத்தில் அவுலியா இத்துரா, எல்லா அவுலியாக்களுடைய பிடரியும் என் காலுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று முஹித்தீன் சொன்னார் எழுதி வச்சிருக்கான. என்ன அர்த்தம்? மற்ற அவுலியாக்கள்லாம் முஹித்தீன் காலில் கிடக்காங்க. அப்படி முஹித்தீன் காலில் உழ வச்சா தான் நான் முஹித்தீன் மாதிரி, நீங்களா சின்ன சின்ன அவுலியா மாதிரி அந்த காலில் உழுதான். வேற கதை எழுதி வச்சு அதை தூக்கி வச்சுட்டு கும்பிடுறவன், இதை தூக்கி வச்சுட்டு ஆடுறானோட எதுக்கு? இந்த கூத்தை இவர்கள் காலில் கழுவி குடிக்கணுங்கிறத கொண்டு போய் இந்த மாதிரி வந்தா கடைசியில் எங்க போய் நிற்கும்? வந்தான கொஞ்ச நாளைக்கு வந்து நித்யானந்தா அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். முரீது கொடுக்கிறங்கிற பேர்ல, பெண்களுக்கு பறக்கத்து கொடுக்கிறங்கிற பேர்ல அந்த அந்த காலகட்டத்தில் பாத்தீங்களா 20-22 பையன் சன் நியூஸ் பார்க்கலாம். எனக்கு என்ன சன் நியூஸ்ல திடீர்னு 10-20 பையன் நினைக்கான். என்னன்னு பார்த்தா நித்யானந்த கூத்து. சன் நியூஸ் 20 பையன் பார்ப்பானுங்க. அதெல்லாம் 40 வயசு தாண்டாதான் பார்ப்பான். 18 சன் நியூஸ் வைங்க எல்லாரும் நித்யானந்த கூத்து. இந்த மாதிரியான கூத்துகளை கொண்டு விட்டுருவது அக நபிகள் நாயகத்தில் ஆப்போசிட்டாங்களே. அப்ப என் ஹனிலவு குனியாவே, குனிஞ்சு நின்று மரியாதை செலுத்தாத. குனிய கூடாதுங்கிற மார்க்கத்தை வந்துகிட்டு காலக்கழுவி குடிச்சானா அவனுக்கு காலை வச்சணுமா இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன மார்க்கண்டா இது? நீ இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. இஸ்லாமிய பெயரில் சொல்றாங்க, லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம் யுஅல்லிமு பஅதுஹும் பஅதா. பிற மதத்தவர்கள் தங்கள் தலைவர்களுக்காக எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது போல எனக்கு எஞ்சிரிக்காதீங்கன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனக்கா எஞ்சிரிக்காத அப்படி சொன்ன மார்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எங்கோட விட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, இஜி அல்லனா லாத் அன்வாத்தின் கமாலஹும் லாத் அன்வாத், யா ரசூலல்லாஹ்
காவிரிகளுக்கு இந்த நாத்தான்வாஸ் என்ற மரம் இருப்பது போல எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டு பண்ணித்தான் கேட்டாங்களே. கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மூசா நபியினுடைய ஆட்கள், அந்த முஸ்லிம்கள் மூசா நபியை பின்பற்றிய மக்கள் எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தித்தான் கேட்டாங்களே, அது மாறலப்பா இருக்கு நீங்க கேட்டது. என்ன சொல்றாங்க? அவர்கள் சிலையை கேட்டார்கள். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. காளை மாற்றின் கன்று போல ஒரு கடவுளை தா என்று கேட்டார்கள் மூசா நபி ஆளுக்க. சஹாபாக்கள் மரத்தை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மரத்தை கேட்டது மூசா நபியினுடைய மக்கள் சிலையை கேட்டாங்கல்ல, அது என்ன பெரிய வித்தியாசம்? இது என்ன முக்கியம்? நம்பிக்கையாதான். அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு பரக்கத் செய்யறான். நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகிறது நம்பிட்டு இந்த மரத்தின் மூலமா பறக்கத்துன்னு நினைக்கிறிய? இந்த மரத்துல இருந்து கிளம்புனா நல்லதுன்னு நினைக்கிற? போய் எதையெல்லாம் நம்புறான் பாருங்க. இந்த நம்பிக்கை போய் கடைசியாக அவுலியாக்கள் தான் நம்மளை காப்பாற்றார்கள் சொல்லி பச்சையா அல்லாஹ் விட்டுட்டு அப்படி அவுலியாக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. கபூர்ல உள்ளவங்க நம்ப ஆரம்பிச்சான். கபூருடைய நிலைப்பாடு இதுல இன்னொரு கூத்து இருக்கு. இந்த பேய் நிசாது இருக்க அதை நம்ப, அதுலதான் எல்லாம் போய் விழுவான். இந்த முறியது செய்யாம இவன் சொல்லி பேயை ஓட்டுறேன், பிசாசை ஓட்டுறேன்னு சொல்லி அதுல எல்லா ஏமாற்றுகளும் நடக்கும். அதுல ஆண்களை விட வெகு ஈஸியாக பெண்களை ஏமாந்துருவாங்க. ஏன்? மேலோட்டமா பார்க்கும் பொழுது உண்மை போல தெரியும். என்ன, நானே கண் கூட பார்த்திருக்கேன் சில விஷயங்கள், அதையும் சொல்லிடுறேன். இந்த பேயாட்டம் இருக்குல்ல, பீமாவள்ளி தர்காவெல்லாம் போய் பாருங்க. அந்த பேய் பிடிச்சு ஆடும், பிசாசு பேய் பிடிச்சு உள்ள ஆடுவாங்க. பறஞ்சு மலையாளத்தில் பறையாது, அது மலையாள பேய். அது நாகூர்ல வெள்ளிக்கிழமை இரவு அந்த கூத்து நடக்கும், ஏர்வாடியில் நடக்கும். இதெல்லாம் இந்த கபூர்ல நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அதிகம் ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இந்த கூத்து தான். ஆரம்பத்தில் தௌஹீத் சிந்தனைக்கு வரக்கூடிய புதுசுல எனக்கு வேண்டிய ஒரு ஆள், ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, என் மேல வந்து ஒரு ஷேக் வந்திருக்காங்கன்னு, ஒரு பெரிய ஆள, முக்கியமான ஆள சொன்னாங்க. ஷேக் வந்திருக்காங்க, உங்க மேல ஷேக் வந்திருக்காங்க. ஆமா, என்ன திட்டுறாங்க, உனக்கெல்லாம் தெரியும். அப்படியே மொழியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த பேய் சதனம் பிடிப்பாங்க இல்லைங்க, சில வீடுகள்ல சில பேருக்கு திடீர்னு பெரிய பெரிய ஆள்லாம் வந்துருவாங்க. பேய் பிடிச்சதுன்னா மாமியார் நல்லா திட்டலாம், சும்மா திட்டலாம் அடிச்சு போடுவோம் மாமியா. பேய் பிடிச்ச பொம்பளை என்ன செய்ய, மாமியா கலடி என்னடி நினைச்சிட்டு இருக்க, மாமியா கறி என்ன சொல்லுமா, அல்வா வாங்கி கொடுப்பா, அல்வா வாங்கி கொடுத்தா அல்வா கொடுப்பான், சும்மா திட்டம் அடிச்சு போடுவாங்க. புருஷனை திட்டலாம், முட்டா பேயல ஏன்னா அந்த கிழவி சொல்ல கேட்டுட்டு இருக்கேன். நான் யாருடா பேசுற, யாரும் ஷாவலர் பாஷா, இந்த ஆத்தா வந்திருக்கேங்கிற மாதிரி ஷாவலர் பாஷா வந்திருக்கேன், செய்தலி பாத்திமா வந்திருக்கேன்னு வருவாங்கல்ல. இந்த மாதிரி ஏமாற்றம் நிறைய நடக்கு. அப்ப அந்த அம்மா சொல்ல, என் மேல ஒரு ஷேக் வந்திருக்காங்க அப்படின்னு. சரி, அந்த ஷேக்கு சூரத் யாசின் ஓத தெரியும், எல்லாம் குர்ஆன் நல்லா ஓதுவார். அவர் சொன்ன ஆளு எனக்கு நான் சின்ன பிள்ளை அவர் பார்த்திருக்கேன், இறந்து போனார் ஆள். அவருக்கு குர்ஆன் நல்லா ஓத தெரியும். இந்த அம்மாக்கு அலிப்பே தெரியாது, அது எனக்கு தெரியும். இந்த அம்மாக்கு அலிப்பே தெரியாதுங்கிறது தெரியும். அந்த அம்மா யார் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு சொல்லி அவருக்கு ஓத தெரியுங்கிறது எனக்கு தெரியும்.
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. எந்த மனிதனிடத்திலும் இரண்டு உள்ளங்களை நாம் ஆக்கவில்லைங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான்? அதாவது ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அந்த ஷேகா உள்ள போயிட்டா ரெண்டு பேர் தானுங்க. அது நான் இருக்கேன், என் உடலுக்குள்ள முஹீத்தினுடைய ஆவி, ஒரு ஷேக்குடைய ஆவி புகுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்துல் ரஹ்மானாக இருந்து கொண்டே அந்த ஷேகாவும் இருக்கிறேன். ரெண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யாருக்கும் இரண்டு உள்ளங்களை ஏற்படுத்தவில்லைங்கிறான். அது சினிமாக்காரன் கூட ஒத்துக்கிட்டான். இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. அது இல்ல அப்படின்னா ரெண்டு கேட்ட இருக்கிற ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு இல்லையா? அப்ப ஒண்ணுதான் ஒத்துக்கிட்டான். இவங்க என்ன செய்யறான்? ஒரே நேரத்தில் ரெண்டு. இது சாதாரணமா இல்ல, நிறைய அஜத் மாதிரி இந்த கூத்து பண்றான். ஒரு உருது அஜத் இருந்தாரு, சாதாரண உட்கார்ந்துட்டே இருப்பாரு. இது ஏதாவது காணா போச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அஜத்னா என்ன செய்வாரு? இந்த செய்ய காலக்கலை கொடுக்காங்க, அவன் அந்த கூத்து பண்ணுவான். இவங்க என்னமோ பெரிய சக்தி இருக்குங்கல்ல. நான் அவங்களுக்கு பயங்கரம் இந்த ஷேக், அவன்கிட்ட பெரிய ஆயுதங்கள் சக்திகள், அவன் நினைச்சா நம்ம அப்படியே முடைக்கிறலாங்கல்ல. பகிரங்கமான மேடை நான் இருக்கேன், நான் சவுக்க எடுத்து அந்த அடிக்க, அவன் என் கையை கால விளங்காம ஆகணும் பார்ப்போம். சவால் இது. அப்படி ஆக்டான சக்தி இருக்குன்னு நம்புவோம். நான் செருப்பாலே அடிப்பேன். நான் ஓங்கன அவர் அடிக்கும், அந்த செருப்பு என்ன அடிக்கணும் அப்படி உண்டாக்கி சூமாந்திர காலை அவனை அடிக்கட்டும் அந்த செருப்பு பார்ப்போம். பக்கா பிராடு இது, அயோக்கிய பேரும். அப்ப மாதிரி அந்த அசத்மார் சேகர் அசத்மார் என்ன செய்வான்னு சொன்னா சும்மா எப்படி இருப்பாருங்க. ஒரு இதை காணா போச்சு கண்டுபிடிங்கன்னா என்ன செய்வான்? பட்டான்னு இப்படிமா கியா ஹே என்ன விஷயமா ஜின்னு பேசலாமா? இந்த கூட்டெல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஜின்னா நடக்கிறது, ஜின் வாசிராத்து, ஜின்னை வச்சு பேய் அமுக்கிறது, எல்லா கூத்துகளும் நடக்கும். ஆமா, இந்த ஜின்னை எப்படியாச்சும் அடக்குறீங்க அப்படின்னு செய்கிற கேட்டு பாருங்க, அதெல்லாம் பெரிய கதை அப்படிமா. கடைசி என்ன செய்வான்னு சொன்னா 40 நாளைக்கு சூரத்தில் ஜின்ன ஓதுனா ஜின்னு எங்களுக்கு அடங்கிடுச்சு, உங்களால முடியாதுன்றோம். நம்மளால முடியாதாமா. அவன் 40 நாளைக்கு சூரத்தில் ஜின்னு ஒரு சூறா இருக்கா, அது 40 நாளைக்கு ஓதுனா ஜின்னு அப்படியே அவங்க சொல்ல கேட்குமா. சூரத்து ஜின்னு இருக்க மாதிரி சூரத்தில் பக்ரான்னு ஒண்ணு இருக்கு, மாட்டு சூறா. 40 நாளைக்கு போய் மாட்டு அடக்கம் பார்ப்போம். யோசிப்பார். யோசிச்சா அறிவில்ல எதே சொல்லுவான், நம்ம தலையாட்டி போயிடுறோம். ஏன்னா சூரத்தில் பக்ரான்னு ஒரு சூறா இருக்கு, சூரத்தில் ஃபீல்னா யானை அலம்தல கைவ. சூரத்தில் ஃபீல்னு ஒரு சூறா இருக்கா, யானை நீ அடக்கம் பார்ப்போம். 40 தடவை ஓதி வாங்கல யானை கேட்கான்னு பாத்துருவோம். அதை முடிஞ்சு அதனால அடைக்காட்டு. சூரத்தில் நம்மளோட எறும்பு, ஒரு எறும்பு அடக்கடா பார்ப்போம். எறும்பு கொசு எல்லாம் அடக்கி காட்டு. ஒரு மாசத்துக்கு மதுரை மாகாணத்துக்குள்ள எந்த கொசுவும் வரக்கூடாதுன்னு ஒரு ஷேக் சொல்லி வராமல் பார்ப்போம். சூரத் ரஹ்மான் அப்படின்னு ஒரு சூறா இருக்கா, 40 நாள் சூரத் ரஹ்மான் அவன என்ன ஆகும்? அல்லாஹ் நம்ம சொல்ல கேட்பான், எங்க ஒன்று விடுறது? எவ்வளவு அயோக்கியத்திரம் பாத்தீங்களா? சாதாரண நம்பிக்கை, இது மூட நம்பிக்கை. அல்லாஹ்வே அடக்கலான்னு அர்த்தம் அதுக்கு. சாதாரண சொல்லி போடுறான், சின்ன 40 நாள் ஓதுனா சூறாவே ஜின்னு அடங்கும். அவன் சூரத் ரஹ்மான் 40 நாள் ஓதுனா அல்லாஹ் அடக்கிடலாம். என்னத்துக்கு வருது அது? அவ்வளவு பக்கா பிராடுகள், பக்கா ஏமாற்றுகள். அப்ப இந்த மாதிரி செய்யலாம் ஜின்ன அடக்கியிருக்கோம், பேய எடுக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்களா. அந்த அம்மா என்ன செஞ்சு என்னுடைய உடலுக்குள்ள ஷேக் நுழைஞ்சிட்டாரு ஒரே நேரத்தில். அப்ப அந்த அம்மாக்கு அழிப்பே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். உள்ள நுழைஞ்ச அந்த ஷேக்கு ஓத நல்ல தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், சூரத் யாசின் ஓது பார்ப்பேன். மாட்டிக்கணும்ல, அந்த அம்மாக்கு தான் அழிப்பே தெரியாது. யாசின் ஓது பார்ப்போம் அப்படின்னு உடனே அந்த அம்மா பார்க்கணுமே. யாசின் ஒரு குர்ஆன் இல்லாட்டி நகலம் அப்படி ஓதிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நானே சொல்றேன் ஓது. அப்புறம் அதை பற்றி எல்லாரும் திருப்பி ஒரு அலசு. குர்ஆனுடைய சொல்படி இப்படி வராது. எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆள் நுழைய முடியாது. நபி வழிப்படி நுழைய முடியுமா? முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மா ஜஅலல்லாஹு ரஜுலின் பிகல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. எந்த மனிதனுக்கும் இரண்டு உள்ளங்களை நாம் அமைக்கவில்லை அப்படின்றான். அப்ப ஒரே நேரத்தில் ரெண்டு ஆத்மா இருக்க வழி இல்லை, குர்ஆன் சொல்லிருச்சு. ஹதீஸ் படி முடியுமா? முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனை கபரில் வைத்த பிறகு, ஒரு மனுஷனை கபரில் வச்சாச்சு, வச்ச பிறகு நல்ல அடியானாக இருந்தால் என்ன சொல்லப்படும்? நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை வேலை தூங்கிவிடு என்று சொல்லப்படும்.
ஒரு மனிதனை கபர்ல வச்ச பிறகு புது மாப்பிள்ளை போல தூங்கிரு, நல்ல அடியானா இருந்தா நிம்மதியா தூங்கு. எந்த அளவுக்கு தூங்கு? ஹத்தா யபாஸஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ذلك, நீ படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை தூங்கு. அப்ப நல்லடியார் என்ன செய்ய மாட்டாங்க? ஆவியாக வரமாட்டாங்க. இந்த ஹதீஸ் படி என்ன செய்றாங்க அவங்க? நீ படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை தூங்கு. அப்ப நல்லடியார் என்ன செய்ய மாட்டாங்க? ஆவியாக வரமாட்டாங்க. இந்த ஹதீஸ் படி என்ன செய்றாங்க அவங்க? புது மாப்பிள்ளை போல தூங்குறாங்க. தூங்குற பிறகு அந்த புது மாப்பிள்ளை யாராவது எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. கட்டை ஆட்டமா கிடப்பாரு. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த புது மாப்பிள்ளைக்கு பிடித்தமான புது பெண் எழுப்பினால்தான் எழுப்புவாரு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துல. புது பொண்ணாட்டி எழுப்பினால்தான் எழுப்புவாரு. வேற அட்டா அம்மா அண்ணன் போய் கூப்பிட்டாரு தூக்கம் கிடையாது. புது பொண்ணாட்டி போய் மெதுவா போய் ஏங்க அப்படின்னு சொல்லுவான். புது பொண்ணாட்டி பழைய பொண்ணாட்டி எழுப்ப எந்திக்க மாட்டான். ஒரு 10 நிமிஷம் காலங்காத்தால அப்படிமா. அது ரசூலுல்லாஹ் உதாரணத்தை கூட புது பெண் எழுப்புவாளேங்கிறாங்க. அப்ப அவ எழுப்பினாதான் எந்திரிப்பான அப்படிப்பட்ட தூக்கம். அதுபோல கபரில் நல்லடியார்கள் தூங்குவார்கள் புது மாப்பிள்ளை போல. அந்த புது மாப்பிள்ளை யார் எழுப்பணும்? ஹத்தா யபாஸஹுல்லாஹ், அல்லாஹ் எழுப்பும் வரை ரசூலுல்லாஹ் உதாரணத்தோட டச் பண்ணி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எழுப்பும் வரை தூங்கு. அப்போ நல்லடியார்கள் ஆவியாக வரமாட்டார்கள், தூங்கிட்டு இருக்காங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நல்லடியாராக இருந்தால் வரமாட்டாரு. ஷாவுல் பாஷா நல்லடியாராக இருந்தா வரமாட்டாரு. அப்துல் காதிர் ஜிலானி, ஷாவுல் பாஷா, ஏர்வாடி இப்ராஹிம், சையத் அலி ஃபாத்திமா, எந்த அவுலியானாலும் எடுத்துக்க நல்லடியாராக இருந்தால் அவர்கள் புது மாப்பிள்ளை போல தூங்குகிறார்கள். அப்ப நல்ல ஆவி வருமா வெளியே? இந்த ஹதீஸ் படி ரசூலுல்லாஹ்வுடைய சொல்படி வரவே வராது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரே நேரத்தில் 2 ஆத்மாக்களை வைக்கவில்லைன்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லடியார்கள் வரமாட்டாங்க. சரி, கெட்ட அடியார்கள் வருவாங்களா? கெட்டவங்க, கெட்ட பிசாசுங்க. இந்த மாதிரி பிசாசு பேய் பிசாசு கெட்டதான் வருவாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பேய்க்கு சக்தி இருக்குங்கிறான். தனிய ஒருத்தன் போனா தான் பேய்க்கு பயந்தாங்களாம். ஒரு ஆள் தனியா போகும்பொழுது அங்க ஒரு வெள்ளையா தெரிஞ்சு இன்னும் ஒரு கருப்பு உருவம் இப்படி சொல்லாதே தவிர, ஏன் 10 பேர் போகும்போது பேய் வர மாட்டேங்குது? அது சக்தி கூட தானே பேய். நம்ம எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, இந்த 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 10,000 பேய் சுத்த வேண்டிய சுத்திட்டா 10,000 பேர் வந்து தொலைச்சு போனோம்னு ஆளுக்கு 10 பேர் ஒரு ஆள் தூக்கிட்டு போக வேண்டியதானே? பொய் இல்ல. காட்டுல தான் பேய் இருக்குங்கிறான். வீரப்ப பல வருஷமா காட்டுல கிடந்தான். இன்னும் நிறைய பேரை கொலை செஞ்சா அது பேயா வருங்கிறான். டிஎஸ்பி, எஸ்பி, போலீஸ் எல்லாம் அடிச்சு கொண்டான் வீரப்பன். என்னைக்காவது எஸ்பி பேய் வந்திருக்கா? நான் தான் கான்ஸ்டபிள் பேய் ஒண்ணு வர வேண்டிய ஒழுங்கு வச்சு ஓடி வந்திருப்பாங்க. அப்ப இதுல எல்லாம் யோசிச்சு பாருங்க, இது மடத்தனமான நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு விளங்கிறோம். கெட்ட அடியார்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, நல்லடியார்கள் புது மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்குகிறார்கள். கெட்ட அடியார்களாக இருந்தால் இல்தைமி, அந்த கபர் அவர்களை நெருக்க வேண்டும் என்று கட்டளைகள் விடப்படும். கபருக்கு அல்லாஹ் சொல்ல, நல்ல நெருக்க அவனை, அப்படி நச்சுக்கிட்டே இருப்பாங்க, நசுக்கிக் கொண்டே இருப்பார்கள். சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை மறுமையில் எழுப்பும் வரை இந்த உரைய வாங்கு. அப்ப கெட்டடியார்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அங்க நியமிச்ச மலைக்கு சரியில்லைன்னு ஆயிரும். அல்லாவுடைய செலக்டட் சரியில்லை, மலை கொஞ்சம் விவரம் இல்லாதவங்க, அவரே ஏமாத்திட்டு வந்துட்டானா அவன் ஏற்பட்டவன் இருப்பானா? அப்ப அல்லாவுடைய மலைக்கு சரியில்லைனா, அல்லாவுடைய மலைக்கு சரியில்லை என்றால் அல்லாஹு தஆலா தேர்வு செய்தது சரியில்லை. எங்க கொண்டு விட்டுரும்? சாதாரண விஷயமா இது? சாதாரண பேய் நம்ம நம்புறோம். என்ன ஆகும்? அல்லாவின் மலைக்கு சரியில்லைன்னு ஆகும். அல்லாவுடைய மலைக்கு சரியில்லைனா ஒரு ஏமாளி மலக்க முடிச்சு அல்லாஹ் அனுப்பி விட்டான். அல்லாவுக்கு திறமையான மலக்க வைக்க தெரியல, அந்த திறமை அல்லாஹ்க்கு கிடையாது, இந்த பேய்க்கு வந்துருச்சு. அப்ப நம்ம நம்பிக்கை எங்க போயிருது? இந்த மூட நம்பிக்கை அல்லாஹ் மீது குறை சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லாவே இல்லைங்கிற மாதிரி, அதை விட பவர் கூடுனது இங்க ஆயிருது. அப்ப கெட்ட அடியார்களும் வர முடியாது. இஸ்லாமிய பார்வையில் நல்ல ஆவிகளும் வர முடியாது, கெட்ட ஆவிகளும் வர முடியாது. இன்னொரு ஆவி இருக்கு. என்ன ஆவி?
ولا تحسبن الذين قتلوا في سبيل الله اموات بل احياء عند ربهم يرزقون. போரில் கொல்லப்படுகிறார்களே அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் நபியே. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் சொல்லலாம், அது எப்படி போர்ல கொல்லப்பட்டவங்க உணவு கொடுக்காங்கன்னா அதை ரசூலுல்லாஹ் எப்படி வளர்க்கறாங்கன்னா, ஒரு பச்சை நிற கூண்டில், பச்சை பறவை வடிவில் ஒரு கூண்டில் இவருடைய ரூஹுகள், உயிர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தில் அது சுத்தி வருது. யாரு போரில் கொல்லப்பட்டு யார் இறந்தார்கள் அவர்கள் மட்டும்தான். அப்படி வரும்பொழுது அல்லாஹ் கேட்பானா, யார்கிட்ட போர்ல கொல்லப்பட்டாங்க அந்த ரூஹ்ட்ட எல்லாம் கேட்பானா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு. சொர்க்கத்தை சுத்தி வருது, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இத. யா அல்லாஹ், எங்களுக்கு என்ன வேணும், எல்லாமே எங்களுக்கு இருக்கு, நினைச்சது கிடைக்கும்னா அப்புறம் என்ன இருக்கு, நினைச்சது கிடைக்கும், அப்புறம் என்ன வேணும் ஒரு கேள்வி இருக்கா, எதுனாலும் கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு கிடைக்குமே. உடனே அல்லாஹ் சொல்றேன், ஏதாச்சும் கேளு அப்படிமா. அல்லாஹ், நான் விட மாட்டேன், கேளு, ஏதாவது நீங்க கேட்டாதான் நான் இந்த கேள்வியை விட்டுட்டு உங்களுக்கு தந்துட்டு போவேன், கேட்காட்ட விட மாட்டேன். நல்லா கேட்டுட்டே இருப்பானா. அந்த ரூகள் பேசுமா, நம்ம ஏதாவது கேட்காட்டி அல்லாஹ் இதை கேட்டுட்டே இருப்பான். நம்ம என்ன தேவை உன்னை கேட்டு வைப்போமேனு. யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்துல இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல, வேண்டியது விரும்பியது கிடைச்ச மிகப்பெரிய அந்தஸ்துல நாங்க இருக்கோம். இத கீழே போய் உலகத்துக்கு நாங்க போனோம். உலகத்துக்கு போய் மீண்டும் எங்க உயிர் உடலுக்குள்ள போகணும். ஏற்கனவே கொல்லப்பட்டவன் அது போல உனக்காக இன்னொரு வாட்டி கொல்லப்படணும். வேற பொண்டாட்டி வீடுகளை பார்க்கலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சொர்க்கத்துல பார்த்துட்டு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வெளிநாட்டு பொண்டாட்டி வீடு பார்க்க தான் நினைப்போம். அங்க அப்படி இல்லை, நேர கீழே போன அல்ல. போன உடனே என் உடலுக்குள்ள என் உயிர் போகணும், என் ரூஹு போகணும். போன பிறகு மீண்டும் உனக்காக ஒரு போர் நடக்கணும். அதுல நாங்க கொல்லப்படணும். கொல்லப்பட்டு திரும்பி மேல வந்துருவோம். இப்ப இருக்கல அந்தஸ்து, இதுல டபுள் எங்களுக்கு வேணும். அல்லாஹ் சொல்வானா, 2 மடங்கு என்ன 3 மடங்கு இப்பவும் வாங்கிக்கோ, கீழே போற வேலையை வச்சுக்கிறாங்க. 2-3 வாங்கிக்கையா, திருப்பி கீழே போற அந்த வேலை ஆகாதுன்றானா. அப்ப போரில் கொல்லப்பட்ட ரூஹும் வராது. அப்ப ரூஹு, ஒரு மனிதனுடைய ரூஹு இன்னொரு மனிதனோட உடல் நுழைஞ்சுக்கிட்டு பண்றதுங்கிறது இஸ்லாத்துல குர்ஆன் அடிப்படையில் சரி சாத்தியமே இல்லை. வேற எப்படி இந்த பேய் ஆடுது? சில பேய்கள் சொல்ற பார்த்து ஆச்சரியமா இருக்கும். இங்கிலீஷ் தான் பேசும் சில பேய், பார்த்திருக்கீங்களா? சில பேய் இங்கிலீஷ் பேசும், ரஷ்ய பாஷை பேசும், அரபி பேசுற பேய்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல பேய்கள்லாம் இருக்கு. என்னன்னு கடைசியில பார்த்தா அது ஒரு வகையான நோயின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹிஸ்டீரியா என்ற மனநோய், ஹிஸ்டீரியா என்ற மன அழுத்த நோய். இது எப்படின்னு சொன்ன, சில நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மிதமிஞ்சிய சக்திகள் மனிதனுக்கு வரும். சில நேரங்களை பார்க்கலாம், அது எல்லாருக்கும் ஏற்படாது. உதாரணம், ஒரு நாய், நீங்க ஒரு ஓடுறீங்க,
ஒரு 10 அடி சோதை தாண்ட முடியுமா? 10 அடி 12 அடி இருக்குன்னு வைங்க, அந்த சோதை தாண்ட முடியாது. சும்மா ஓடுனீங்கன்னா பின்னால ஒரு நாய் துரத்துது அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரு 10 அடி அல்லது ஒரு பெரிய குழி வருது, நாய் துரத்துனா என்ன செய்யுங்க? அல்லாஹ் அக்பர் ஜம்ப் பண்ணி தாண்டிடுவீங்க. நாயில பின்னால துரத்துது, நாய் போன பிறகு நீங்க அந்த குழி பாருங்க, இதையா தொடரணும் மெதுவா பாங்க உள்ள வந்துருவீங்க. மனிதனுக்கு என்ன செய்யணும் சொன்னா, அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு வெறி, தப்பிச்சாக வேண்டும் பொழுது மூளை சிந்தனை எல்லாம் எட்டி போய் மிதமிஞ்சிய ஒரு சக்தி, இது போன்ற ஒரு சக்தி எல்லா மனிதனுக்கு இருக்குதான். மன அழுத்தங்கள். இந்த மூளைக்கு என்ன ஒரு பவர் தெரியுமா? மூளைக்கு நமக்கே தெரியாமல் பல விஷயங்களை இந்த மூளை டேப் செய்து வைக்கிறது, பதிஞ்சு வைக்கிறது. மூளைக்கு பதியும் சக்தி கூட, எல்லாமே பதிஞ்சு வைக்கும். நான் இப்ப பேசிட்டேன்ல, இந்த பேச்சரிய பல விஷயங்களை மறந்தாலும் உங்க மூளையில பதிஞ்சிருக்கும், அப்படியே பதிஞ்சு போய் கிடக்கும். நான் ஒரு குர்ஆனை ஓதுறேன், அது அப்படியே பதிஞ்சு போயிருக்கும். ஒரு ஆள் ஆங்கிலம் பேசுறான், அது அப்படியே பதிஞ்சு போயிருக்கும். இந்த பதிஞ்சு போய் இருக்கக்கூடிய சில பேர்களுக்கு இந்த மன அழுத்த நோய் ஏற்படும் பொழுது எதுவெல்லாம் பதிந்ததோ அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். அது யாசின் ஓதுனாலும் யாசின் வரும், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா வரும், சூரத்துல் பக்ரா வரும். சில பேர் ஸ்கூல்ல ஆங்கிலம் பேசியிருப்பான், அந்த ஆங்கிலம் பேசுற அப்படியே மூளையில பதிஞ்சிட்டு அப்படியே வெளியே வரும். இது ஒரு வகையான ஹிஸ்டீரியா என்ற மன அழுத்த நோய். சொல்ல போனா மெண்டலின் ஆரம்பம் அப்படிங்க, மெண்டலுடைய ஆரம்பம். அது ஏன் ஏற்படுது? தனக்கு விரும்பிய நிலை கிடைக்கலாம், தான் நினைக்கிறது கிடைக்காட்டி அந்த மாதிரி வந்துடும். ஏற்கனவே அந்த மாதிரி பல பேய் பிசாசுகளை நாங்க நேரடியாக சந்திச்சிருக்கோம். பேய்னா போய் இல்ல, இந்த சில பேர் ஆய்வு நுழைவு இல்ல. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் பொழுது நான் தான் பேசிட்டு இருந்தாப்போம், பிஜெல்லாம் இருக்காரு. ஒரு 27 வயசு பையன் பட்டாங்க தொப்புக்கு கிழவன் வந்துட்டான், தொப்புனு கிழவன் வந்துட்டான். அப்படியே இங்க இப்படியே ஆடினான். மேல்பட்டாம்பாக்கங்கிற ஊர்ல, விழுப்புரம் பக்கத்துல. அப்படி ஆடி அவரை பிடிச்சி உட்கார வச்சோடனே என்னடா நட்டா, நான் சகுந்தலா வந்திருக்கேன் அப்படின்னா. சகுந்தலா, சகுந்தலா யாரு? சகுந்தலா ஒரு டாக்டர். அந்த டாக்டர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவன் வந்திருக்காத சொல்றான். நமக்கு அந்த ரூட்டு தெரியாது, ஃபுல்லா விசாரிச்ச பிறகு கடைசியில் கேட்டா அவனை தனியா ரூமுக்கு கூட்டு போனோம். இதுல எல்லாரும் கூட்டு போயிடாதீங்க, நீங்க விசாரணை தனியா கூட்டு போயிருங்க, திடீர்னு கத்தி எடுத்து குத்தி போடுவான். கேலிக்கு இல்ல, நாங்க ஒரு 4-5 பேர் நிக்கிறோம். சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஒரு ஏற்பட்டு நான் தனியே போய் அவன் பேசிட்டு இருக்கும்போது ஐன் பாசி தூக்கி அவன் அடிக்கணும் தான் உளுந்தடிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன். அவனுக்கு நம்மளை விட சக்தி கூட இருக்கும், அது ஒரு பயங்கர சக்தியா. அந்த நோயின்னு வந்துருச்சுன்னு வைங்க, சில பேர் அந்த முறுக்கு நோய் வந்துச்சுன்னா 10 பேர் பிடிக்க முடியுமா? முடியாது. அந்த சுண்டு இருக்கு இல்லைங்க, 10 பேர் பிடிக்க முடியாது. அது மிதமிஞ்சிய ஒரு சக்தியா இருக்கு. அது எங்க சக்தி வந்து நம்மளுக்கு கூட நோய் வந்து அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படிதான் முறுக்கு அடுத்தால் பிடிக்காது. அதனால இந்த மாதிரி யாரும் பேர் தனியாக போயிடாதீங்க, ஒரு 4 பேர் 5 பேரோட தான் போகணும். அப்புறம் நான் பிஜே மாஜித் உமரின்னு சொல்லி 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம். கடைசியில் அது சில டெக்னிக்களை கையாண்டோம். பிஜே சொன்னார் அது எப்படி அந்த இதை பண்ணணுங்கிறத விலைக்கு மருத்துவ ரீதியா சொல்லிட்டு இருந்தாரு. அவன் நாக்க பிடிச்சி இழுத்தோம், உதாரணத்துக்கு தான் நாக்க பிடிச்சி இழுத்து ஒரு பிளேடை வச்சுட்டு அந்த நாக்கில் அறுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும். அறுக்கிறாதீங்க, அறுக்கக்கூடாது. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த மனோதத்துவ டாக்டர்கள் இது மாதிரி மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். நாக்கு அறுக்கிற மாதிரி அப்படி ஆக்ட் பண்றது, இப்படி அறுக்கிற மாதிரி. பக்கத்தில் நிக்க 2-3 பேர் என்ன செய்யணும், சார் என்ன உள்ள ரத்தம் விட்டுது அப்படி சொல்லணும். அவனை பார்க்க விடக்கூடாது, அவனை இப்படி தீக்க வச்சு கலத்த நாக்க மட்டும் இப்படி காணும். அவன் பார்த்தாலும் கதை கந்தலாயிடும், இன்னும் கொட்டடி சும்மா சொல்லிடுவான். என்ன கொட்டுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவன் மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு அவனை வெளியே ரூமுக்கு இழுத்துட்டு வந்தாரு. எவ்வளவு ரத்தம் பாத்தியா அப்படின்னு. கடைசியில் நான் எங்க இருக்கம்மா, நீ ரூம்லாண்டா இருக்க, என்னடா இவ்வளவு நேரம் ஒரு வகையான நோயில அவன் ஆட்பட்டிருக்கான். கடைசியில் அது என்ன ஏதுன்னு சொல்லி அவனை திருப்பி துருவி ஆராய்ஞ்ச பிறகு அவனுக்கு ஒரு அக்கா, 2 அண்ணன், அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல. இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன வந்துருச்சு, வீட்டை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை தான் இந்த மாதிரி 90% கல்யாண பிரச்சனையில தான் இந்த மெண்டல் வரும். 20 வயசு 18 வயசு சரி. சில பேர் கல்யாணம் முடிச்சு 30 வயசு 35 வயசு அப்படி வருத மாமியா கொடுமையில வரும். கேள்விக்கல, மாமியா உச்சகட்டமாக கொடுமைப்படுத்தினா மருமகளுக்கு வரும், மருமக மாமியாவை கொடுமைப்படுத்தினா அவளுக்கு வரும். கேள்விக்கல. இது இந்த நோயின் விபரீதமே அதுதான். சரி, எந்த வீட்டில் அந்த மாதிரி டார்ச்சர் எதுவுமே இல்லாம தேவைகள் நிறைவேறி கரெக்டாக அங்க அந்த நோய் வராது. இந்த நோய்க்கு சும்மா சொன்னா மக்கள் நம்ப மாட்டான். நான் ஷாலு பாஷா வந்திருக்கேன்,
செய்தியில் பார்த்து என்ன அனுப்பி விட்டுருக்கா அப்படி இப்படி சொன்னாலும் மக்கள் நம்புவான். இந்த நம்பிக்கையை கொண்டு போய் கடைசியில கொண்டு வச்சிடலாம். இந்த நோயை போக்குவதற்கு தாயத்தை கட்டு அப்படிங்க. தகடை எழுதி கரைச்சு குடி, ஒரு தட்டில் எழுதுறான், எழுதி தண்ணியை ஊற்றி கரைச்சு குடிச்சா பறக்கத்துன்னு நினைக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பசியா இருக்குன்னு சொன்னா இட்லியை சாப்பிடணும். இட்லி இடியப்போன்னு எழுதி கரைச்சு குடிச்சா கூடாது. தகடு தாயத்தை கட்டுறது என்ன? ஒரு மருந்து சாப்பிட நியாயம் இருக்கு. தகடை கட்டுறதுனால நோய் போகும்னா இட்லின்னு சொல்லி எழுதி கழுத்துல போட்ட பசி போகுமா? யோசிச்சு பார்க்க மாட்டான். தகடு தாய வியாபாரம் வருவான் தெருவில் கேட்ட இந்த தாயத்தை கட்டிப்பாரு, கோடி கோடியா உங்க வீட்டில் உள்ள முசீபத்தெல்லாம் போய் லட்ச லட்சமா வந்து குவியுங்க. ஒரு தாயத்துக்கு லட்ச லட்சமா குவியும்னா அவன் 500 தாயத்து நாளை போட்டுப்பான். அவன் எத்தனை பெரிய கோடி சொன்னா இருக்கணும்? அது யோசிக்க மாட்டான். ஏன்னா ஒரு தாயத்து எனக்கு தந்து எனக்கு நான் லட்சாதிபதினா நீ 1000 தாயத்தை வச்சிருக்க, நீ எப்படி இருக்கணும்? பெரும் கோடி சொன்னா இருக்கணும். நீ ஒரு பசத்தலப்பா கட்டிட்டு முசாவரி மாதிரி வரக்கூடாது. ஃபியட் கார்ல வந்து இறங்கணும். யாரோ ஃபியட் கார்ல தாயத்தியாவில் வந்திருக்காரு, ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா ஓகே. அவனை சோத்துக்கு வழி இல்லாம லோலோன்னு அலைகிறான். அவன் நம்மளுக்கு பிறகு தோணும். இதை யோசிச்சு பார்க்க வேணாமா? அவன் இந்த மாதிரி நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னா தகடிலும் தாயத்திலும் பேப்பர்லையும் சில தாயத்துகளை பஸ் டிக்கெட்லாம் இருந்திருக்கு. சில தாயத்தை உடச்சு பாருங்க, உள்ள பஸ் டிக்கெட்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. அப்படிலாம் நிறைய நடக்க நம்ம பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சஹாபி தன் மனைவியினுடைய கழுத்துல ஒரு கயிறு கிடக்கிறத பாக்கிறேன். கயிறு ஹைத்துன் ருக்கியலி ஃபீஹி, மந்திரிச்சு கட்டப்பட்ட ஒரு கயிறை ஒரு பொம்பளை போட்டிருக்கு. ஒரு சஹாபி பெண்மணி. அந்த சஹாபி பார்க்கிறார், இது என்னன்னு கேட்கிறார் மனைவிட்ட. இது மந்திரித்து ஓதி போடப்பட்ட தாயத்து தகடு கயிறு அப்படிங்கிறது. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, இன்னர் ருகாவ தமாயும் ஒத்திவரத்து சிறுக்கும், இந்த மாதிரி மந்திரிச்சு கயிறுகளை கட்டுவது இணை வைத்தல் என்று சொல்லி அந்த கயிறு அத்து தூர வீசுறாரு அந்த சஹாபி. உடனே அந்த பொம்பளை சொல்ல, என்ன இப்படி சொல்றீங்க? இந்த கயத்தை கட்டின பிறகுதானே என் கண் வலியே போச்சுங்கிறது. அந்த பொம்பளை உடல, இந்த கயத்தை கட்டின பிறகுதானே கண் வலியே போச்சு, நம்ம கயிறு கண் வலியை போக்க நம்பிட்டியா? இதைத்தான் சிறுக்குங்கிறார் அந்த சாபி. என்ன செய்யணும்? உடனே சாபி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இஸ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் வலா யுகாதிரு ஸகமன். யா அல்லாஹ், நீதானப்பா நோயை குணமாக்க கூடியவன், நீ என்னுடைய நோயை குணமாக்கு, பூரண குணமாக்க, நோயினுடைய சுவடு கொஞ்சம் கூட இல்லாமல் பரிபூர்ண குணத்தை தாய் என்று நபிகள் பெருமானார் கேட்டார்களே, அந்த துஆவை கேளுன்னாங்க அந்த சஹாபி. அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த நோயை போக்குறதுக்கு பதிலா இந்த கயிறு தான் இந்த நோயை போக்கு நினைக்கிய, இதுதான் மூட நம்பிக்கை, ஷிர்க். மன் தாலக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எந்த தாயத்தை ஒருவன் தொங்க விட்டாலும் அவன் இணை வைத்து விட்டான். இணை வைத்து விட்டால் சாதாரண நம்பிக்கை. நீங்க இது ஒரு பெரிய தப்பா நினைக்கிறீங்க. தாயத்து தான் நம்ம நோயை போக்குது, தர்காதான் நம்ம கஷ்டத்தை போக்குது, மூழ்தோதனாலதான் பறக்கத்து வருது, இப்படி நம்பிக்கை இருக்க, இதுதான் இறைவனின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறை மறையின் மீது கூட வைக்கக்கூடாது. ஞாபகம். திருமறை குர்ஆன் இருக்குல்லங்க, நமக்கு ரிஸ்க் அளப்பவன் அல்லாஹ் நம்பணும். குர்ஆன் ரிஸ்க் அளக்க நம்ப கூடாது. சில பேர் குர்ஆன் மீது சத்தியம்லாம் சொல்லுவாங்கல்ல, இதை இணை வைத்தல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மீது சத்தியம், தாயின் மீது ஆணை, சஹாபாக்கள் காபாவின் மீது சத்தியம் சொன்னாங்க. காபாவின் மீது ஆணையாக உடனே ரசூல் என்ன செய்றாங்க? லா தஹரிஃபு இல்லா பில்லாஹ், அல்லாஹ் மீது மட்டும் சத்தியமடங்கள், ரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படி சொல்லு. என்ன ஆயிரும்? சாதாரண சத்தியம் நினைக்க அது இணை வைக்கிறது. நீ இணை வைக்கிறதுனா ஏதோ ஒரு சிலையை போய் கும்பிடுறது, சர்ச்சில் போய் மண்டிடுறது, அது மட்டும் இணை வைக்கிறது நினைக்காத. இறைவனின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறை மறையின் மீது வைக்க கூடாது. இறைமறை என்ன சொல்லுது அதை கேளு. இறைமறை ஒரு தாயத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டு இது கஷ்டம் போக்குது நம்பாத. இறைமறை வந்து கழுத்தை கட்டி சொந்த விட முடியுமா? தாயத்தில் இவ்வளவு பேர் குரானை தானே எழுதுறாங்களாம். ஏன் மொத்த குரான் இவ்வளவு வேண்டிய குரான்லாம் வந்துருச்சு, மொத்த குரானையும் ஒரு கைத்தை கட்ட வேண்டியதானே? அவன் நம்ம சொல்லுவோம், இறைமறை என்பது இறைவனுடைய வார்த்தைகள் கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தானே தவிர
அதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. இறை மறையின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. இறை தூதர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. என் கஷ்டத்தை போக அவர்கள் கேட்க முடியாது. இறை தூதரும் இறைவனிடம் தான் கஷ்டத்தை போக்க முடிய கையேந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன அல்லாஹும்ம இஷ்ஃபி துஆ சொன்னாங்க, அல்லாஹ் நீதானப்பா என் நோயை குணமாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எனக்கு குணத்தை தரக்கூடியவன் என்னுடைய இறைவன் இப்ராஹிம் நபி சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அவனை நம்பக்கூடிய இடத்தில் அவனால் படைக்கப்பட்ட எதை நம்பிவிட்டாலும் அதுதான் மூட நம்பிக்கை, அதான் இணை வைத்தல். அது மூட நம்பிக்கையை சாதாரண நினைக்கூடாது. இறைவன் தரக்கூடிய ரிஸ்கை ஒரு பூனையால் மாற்றிவிட முடியாது. இறைவன் தரக்கூடிய ரிஸ்கை ஒரு மனிதனால் மாற்றிவிட முடியாது. மொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத யா அல்லாஹ், நீ தந்ததை மொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அப்படி நம்படா அல்லாஹ். அல்லாஹ் தடுத்து விட்டால் மொத்த உலகம் சேர்ந்து எனக்கு செய்ய வேண்டும் என்றால் நடக்காது. அல்லாஹ் ஒருவரை மௌத்தாக்கணும் முடிச்சுட்டான், மொத்த உலகம் சேர்ந்து அவனை பிழைக்க வைக்க முடியுமா? அல்லாஹ் ஒருவனை சாவக்கூடாதுன்னு நினைச்சிட்டான், மொத்த உலகம் சேர்ந்து அவனை கொல்ல முடியுமா? இதான் எல்லாம். இதான் அல்லாஹை நம்புவதுன்னு அர்த்தம். அல்லாஹை நம்பக்கூடிய இடத்தில் அந்த ஈமானில் மூடத்தனம் சேர்ந்து விட்டால் அது மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைத்தல் சிறுக்கு என்பதை கவனத்தில் கொண்டு படும் பயங்கரமான சாதாரண பாவம் அல்ல. நான் சொன்னது போல பயங்கரமான பாவங்கள் எல்லாம் செய்வது ஹராம், ஆனால் அதனால் சொர்க்கம் ஹராம் கிடையாது. ஆனால் ஷிர்க் என்பது எவ்வளவு பயங்கரம் என்றால் சொர்க்கமே ஹராமாக்கக்கூடிய பாவம் என்பதை கவனத்தில் கொண்டு இது போன்ற மூட நம்பிக்கைகள், முட்டாள் நம்பிக்கைகள், ஈமானை நாசமாக்கக்கூடிய மூடத்தனமான நம்பிக்கைகளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி கரெக்டாக உள்ளதை உள்ளபடி அவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனுடைய நபி வழிப்படி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வாராக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah